Hello NN4U squad, welcome to Pharmacology essay preparation series. In this video, we are going to clear breakdown about the question number 4. The question number 4 is classification of antibiotics. In the video, நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த antibiotics question எப்படி essayல ஈஸியா ரைட் பண்றது, classification and common format எல்லாமே clear-ஆ breakdown பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. Definition of antibiotics and classification of sulfonamides. Explain the pharmacological action, side effect and nurse's responsibility of the sulfonamides னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு கிளாசிபிகேஷன் கேட்பாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஒரு ட்ரக்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அதுதான் சல்ஃபோனமைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கிளாசிபிகேஷன் பண்ணக்கூடிய அந்த ட்ரக் குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அந்த ஒரு ட்ரக் அதுதான் சல்ஃபோனமைட்ஸ், அதுக்கான டெஃபினிஷன், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்மகோடைனமிக்ஸ், ஃபார்மகோகைனடிக்ஸ், டோஸ் ரூட் ஃப்ரீக்வன்சி, indication, contraindication, adverse effect, drug to drug interaction, nurse's responsibility and special consideration. இந்த டாபிக்ஸ் எல்லாமே அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த ட்ரக்கை நீங்க ரைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் 15 மார்க் நம்ம எஸ்ஏல ஈஸியா வாங்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்காவது கொடுப்பாங்க. இதுதான் காமனா ஒரு ட்ரக்கை நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய ஃபார்மட். First we move on into the definition of antibiotics. Antibiotics is nothing but chemical substance. Antibiotics are the chemical substance produced by the microorganism or either synthetically or artificially made to kill or inhibit the growth of bacteria. பாக்டீரியாவை கில் பண்றதுக்காக இல்ல பாக்டீரியாவோட growth ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற ட்ரக் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு கொடுக்குறாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட் செல்ஸ்ல மட்டும் ஒர்க் ஆகும். டார்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா செல் வால் சிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணும், புரோட்டீன் சிந்தசிஸ், டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெப்ளிகேஷன், எந்த இடத்துல பாக்டீரியா க்ரோ ஆகுது அந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் இஸ் த ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் த ட்ரீட் ஆஃப் respiratory infection, urinary infection, skin infection and gastrointestinal infection சொல்றாங்க. இந்த antibiotics வந்து டிஸ்கவர் பண்ணதுனால reduce the mortality and morbidity rate caused by the bacterial infection. அந்த பாக்டீரியானால அஃபெக்ட் ஆகி டெத் ரேட்டும் அடுத்து அந்த அஃபெக்டட் ரேட்டும் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பரான டைம்ல தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஆன்டிபாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத குட் ஹெல்த் டுடேன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்றோம். இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்க கம்பல்சரி ரைட் பண்ணணும். டெஃபினேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் சல்ஃபோனமைட்ஸ். சல்ஃபோனமைட்ஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், இல்லைனா வந்து ஆன்டிபயோட்டிக் கிளாசிபிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரக். இந்த ட்ரக் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சல்ஃபோனமைட்ஸ் ஆர் த சிந்தட்டிக் ஆன்டிபாக்டீரியல் ட்ரக் contain the sulfonamide group. அதாவது SO2NH2 அப்படிங்கிற கெமிக்கல் குரூப் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபோனமைட்னு சொல்றாங்க. இது மெயினா எங்க அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிங் த இன்ஹிபிட்டிங் த ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் இந்த பாக்டீரியா. பாக்டீரியாவோடய போய் க்ரோ ஆகும். பட் பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய மெயினான திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட். அந்த ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுது. இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ல ஈஸியா ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், they are the bacteriostatic agent. Static means ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றது. பாக்டீரியாவை க்ரோ ஆகிறத ஸ்டாப் பண்ற ஏஜென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சல்ஃபோனமைட். மீனிங் ஃபார் த prevent the growth and multiplication of bacteria by blocking the PABA. PABA-யோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரா அமினோ பென்சாயிக் ஆசிட். இந்த ரீஜனை பிளாக் பண்ணுது. இந்த ரீஜன் பிளாக் பண்றதுனால ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆகுது. ஸோ பாக்டீரியல் growth ஈஸியா வந்து சிம்பிளா அதை ஸ்டாப் பண்ணிடுதுன்னு சொல்றாங்க. அதுதான் சல்ஃபோனமைட்ஸோட மெயினான ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் பாக்டீரியல் ட்ரக். கிளாசிபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா வந்து ஆன்டிபாக்டீரியல் ட்ரக் 6ஆ கிளாசிஃபை பண்றோம். இன்ஹிபிட்டிங் த செல் வால் சிந்தசிஸ், செகண்ட் ஒன் இன்ஹிபிட்டிங் த புரோட்டீன் சிந்தசிஸ், தேர்ட் ஒன் இன்ஹிபிட்டிங் த leakage and of cell membrane, fourth one inhibiting the DNA ligase, inhibiting the DNA function, interfere with the intermediary metabolism னு சொல்லிட்டு நீங்க 6ஆ கிளாசிஃபை பண்ணிக்கணும். 6லயும் அட்லீஸ்ட் ஒரு 4 ட்ரக்காவது நீங்க கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். 1 or 2 ட்ரக் இருக்கக்கூடிய அந்த கிளாசிஃபிகேஷன்ல நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து ஈஸியா நீங்க டிரா பண்ணிக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் மெயினா எழுதிக்கோங்க. உள்ள அட்லீஸ்ட் ஒரு 4 ட்ரக்கை மெமரி பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் சல்ஃபோனமைட். சல்ஃபோனமைட் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதை எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ்னு சொல்றாங்க. ஷார்ட் ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா சல்ஃபோனா டிசைன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஆக்டிங்ல சல்ஃபோனா மெத்தாசோல் அண்ட் லாங் ஆக்டிங்னா சல்ஃபோனா டயசைன் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீம்ஸ், ஆயில்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட அவைலபிலிட்டி இருக்கும். சல்ஃபோனமைட் சோடியம் அண்ட் சல்ஃபோனமைட் சில்வர்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். பட் நீங்க ஒவ்வொரு ட்ரக் இருக்கிறது 2 ட்ரக்ஸ் இருக்கிறத மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கினோலின் ஆன்டி மைக்ரோபியல்ஸ் சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த சப்டிவிஷன் தான். நான் ஃப்ளூரினேட்டட் கினோலோன் அண்ட் ஃப்ளூரினேட்டட் கினோலோன் 2ஆ கிளாசிஃபை பண்ணிக்கிறோம். எகைன் ஃப்ளூரினேட்டட் கினோலோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் அதுல இருக்கக்கூடிய ட்ரக்ஸும் பாத்துக்கோங்க. கிளாசிபிகேஷன் இது அப்படியே நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரைட் பண்ணி மெமரி பண்ணுங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின் கிளாசிபிகேஷன். Penicillins classified according to the 3 major type: natural penicillin, semi-synthetic penicillin and complete synthetic. அதான் வந்து பாத்தீங்கன்னா beta lactamase inhibitor. Semi-syntheticல வந்து பாத்தீங்கன்னா acid base resistant and penicillin resistant
பெனிசிலின் சொல்றாங்க. எக்ஸ்டெண்டட் ஸ்பெக்ட்ரம் பெனிசிலின் எகைன் வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின் ரெசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கிளாஸிஃபை ஆகுது. அமினோ பெனிசிலின், யூரினேட்டட் பெனிசிலின் அண்ட் கார்பாக்சி பெனிசிலின். ஒவ்வொன்றிலையும் ட்ரக்கை நீங்க காமனா அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லைன்னா 3 ட்ரக் எழுதிக்கோங்க. ஃப்ளோ சார்ட்ல கம்பல்சரி இந்த ஹெட்டிங் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபோனமைட். டெஃபினேஷன் ஆஃப் சல்ஃபோனமைட் பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஃப்ளோ சார்ட் வைஸ் ஈஸியா எழுதிக்கோங்க. எகைன் இந்த ஃப்ளோ சார்ட்டை கூட நீங்க ரைட் பண்றதுன்னா ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃபோனமைட்ஸ் வந்து பாக்டீரியல் செல் வால்குள்ள என்டர் ஆகுது. என்டர் ஆனோடனே அந்த PABA பேரா அமினோ பென்சாயிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகுது. ரீச் ஆனோடனே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கூட பைண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பைண்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கீ ஃபேக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோலிக், அதாவது ஃபோலிக் ஆசிட். அதை வந்து பிளாக் பண்ணுது. பிளாக் த என்சைம் டைஹைட்ரோபென்ட்ரோன் சிந்தேஸ், அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும். ஸ்டாப் த ஃபார்மேஷன் ஆஃப் த dihydropetric acid and inhibit the bacterial synthesis of the folic acid, prevent the formation of the folic acid. DNA RNA synthesis stop ஆகுது. பாக்டீரியாவோட ஸ்டாப் வந்து growth வந்து அப்படியே இன்ஹிபிட் ஆயிருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் we move on into the pharmacodynamic. Pharmacodynamic என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட் ஆஃப் ஆக்ஷன், எந்த இடத்துல இது ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகிற பேத்வேல டார்கெட் செல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்சைம் இன்ஹிபிட் பண்ணி தான் ஃபோலிக் ஆசிடியே ஸ்டாப் பண்ணுது. அந்த என்சைமோட பேர் தான் டைஹைட்ரோபெட்ரோனேட் சிந்தேஸ். ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா PABல நடக்குது, பேரா அமினோ பியூட்டரிக் ஆசிட். இதனால ஃபோலிக் ஆசிட் ஸ்டாப் ஆகுது. எஃபெக்ட் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு லாஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா DNA RNA புரோட்டீன் சிந்தசிஸ் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. நேச்சர் ஆஃப் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா ஸ்டாட்டிக் ஆர் பாக்டீரியல் growth ப்ரிவென்ட் பண்றது. ஸ்பெக்ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா கிராம் பாக்டீரியா, அதெல்லாம் வந்து கிராம் பாசிட்டிவ் ஆர் கிராம் நெகட்டிவ். தெரபியூட்டிக் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி யூஸ்ஃபுல் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அண்ட் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன். டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டைப் பொறுத்து லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங் அண்ட் இன்டர்மீடியட் ஆக்டிங் 3 கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த ஃபார்மகோடைனமிக்ஸ். இந்த 8 சப்ஹெட்டிங்கும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்மகோகைனெடிக் பாத்தீங்கன்னா ADME, அதாவது வந்து நம்மளோட பாடியில இந்த ட்ரக் எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். அப்சர்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஃபார்மகோடைனமிக்கும் ஃபார்மகோகைனெடிக்கும் சிம்பிளான மீனிங் தான். வாட் த ட்ரக் டஸ் டு த பாடி. இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடிக்கு என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபார்மகோடைனமிக். ஃபார்மகோகைனெடிக்ஸ், கைனெடிக்ஸ்னாலே மூவ்மெண்ட். இந்த ட்ரக் எடுத்துக்கிறதுனால அந்த ட்ரக் எப்படி எப்படி எல்லாம் மூவ் ஆயிட்டு போகுது அப்படிங்கிறது மூவ்மெண்ட்டை பத்தி படிக்கிறது தான் ஃபார்மகோகைனெடிக். அப்சர்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஓரலி நடக்குது GI ட்ராக்ல. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளோட பாடி டிஷ்யூ மூலியமாவே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, பைண்ட் வித் த பிளாஸ்மா புரோட்டீன். மெட்டபாலிசம் மோஸ்டா எல்லா ட்ரக்கும் லிவர்ல தான் நடக்கும். ஸோ வந்து எக்ஸ்கிரீஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி த்ரூ த யூரின், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் அண்ட் டியூபுலர் செக்ரீஷன் மூலியமா நடக்குதுன்னு சொல்றாங்க. ADME அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோஸ், ரூட், ஃப்ரீக்வன்சி. மோஸ்டா அந்த சல்ஃபோனமைட்ஸ்ல யூஸ் பண்ற ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா குளோட்ரிமிசோல். இந்த குளோட்ரிமிசோல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டோஸ் ஆஃப் 800 mg + 160 mg. அதை 2 கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். சல்ஃபாமித்தசோலோன் அண்ட் ட்ரைமெத்ரோப்ரின் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது டேப்லெட் வந்து ஓரலாவே எடுத்துக்கலாம், IV இன்ஜெக்ஷன் ட்வைஸ் அ டே எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து சல்ஃபாடியசைன்ங்கிறது தான் செகண்ட் ட்ரக். டோஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 grams per day. ஓரல் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரைட் பண்ணிக்கோங்க 3 to 4 times. நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபாடியசோன் ஃபார் மலேரியா மெயினா. சிங்கிள் டோஸ் தான் கொடுக்கணும், 1500 mg ஓரல், ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ். அடுத்து சில்வர் சல்ஃபாடியசைன், இது டாபிக்கல் க்ரீம் ஆயில்மெண்ட் மாதிரி பேர்ன்ஸ் பேஷண்ட் கொடுப்பாங்க. டாபிக்கல், ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே. இண்டிகேஷன், இந்த சல்ஃபோனமைட்ஸ் ட்ரக் யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன், நொகோர்டேசிஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், மலேரியா, அடுத்து வந்து பர்ன் வூண்ட் இன்ஃபெக்ஷன், ஐ இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம். கான்ட்ராண்டிகேஷன் யாருக்கெல்லாம் இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃபோனமைட் அலர்ஜி இருக்கவங்களுக்கு, பிரெக்னன்சி மதருக்கு, பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு, அடுத்து இன்ஃபேண்ட் லெஸ் தென் 2 months, சிவியர் கிட்னி டிசீஸ், சிவியர் லிவர் டிசீஸ், குளுக்கோஸ் 6-phosphate டீஹைட்ரோஜனேஸ் டெஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காமனா வரக்கூடிய சைன்ஸ் அண்ட் சிம்டம் நாசியா, வாமிட்டிங், பசி எடுக்காது, லாஸ் ஆஃப் அப்பிடைட், ஹெட்டேக் அண்ட் டிசீனஸ், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஸ்கின் ரேஷஸ் இருக்கவங்களுக்கு, போட்டோசிந்தசிஸ் சென்சிட்டிவிட்டி, யூட்டிகாரியா. சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்டீவன் ஜான் சிண்ட்ரோம் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். டாக்ஸிக் எபிடெர்மல் நெக்ரோலைசிஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி டேமேஜ், ஹெப்படைட்டிஸ், அனீமியா, லீகோபினியா, த்ரோம்போசைட்டோபினியா அண்ட் இன்ஃபேண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிலிருபின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. தீஸ் ஆர் ஆல் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த சல்ஃபோனமைட்ஸ். நெக்ஸ்ட் ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன். இந்த சல்ஃபோனமைட் கூட எந்த ட்ரக்லாம் நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்ஃபரின் எடுக்கக்கூடாது, ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங் வரும். அடுத்து மெத்ரிட்ரேட் எடுக்கக்கூடாது, பைண்டிங் வித் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரோட்டீன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிளிப்பிமைசைட், அது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியா வரதுக்கான குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணிடும். AC இன்ஹிபிட்டர், ஹைப்பர் கெலிமியா. ஃபினட்டாயின் எடுத்துக்கூடாது, டிலேடு மெட்டபாலிசம் அண்ட் ஆன்டாசிட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோஸ்போரின் அண்ட் பெரிமித்ரமைன் அப்படிங்கிற இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கூடாது. ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன், அதாவது இந்த ட்ரக் கூட இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா அதோட ரெண்டோட ஆக்ஷன்ல எனி ஒன் ட்ரக்கோட ஆக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ்.
பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன், டியூரிங் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃப் அலர்ஜி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் சிபிசி கவுண்ட் பார்க்கணும், டீஹைட்ரேஷன் அடிக்வேட் ஹைட்ரேஷன் இருக்கான்னு பார்க்கணும், டாக்டர்ஸ் ஆர்டர் செக் பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன். டியூரிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபுட் தான் ட்ரக் கொடுக்கணும். என்கரேஜ் த 3 to 2 liters வாட்டர் அவங்கள எடுத்துக்க சொல்லணும். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்கா, யூரின் அவுட்புட் அண்ட் அப்சர்வ் த போட்டோ சென்சிட்டிவிட்டி, மானிட்டர் த வைட்டல் சைன்ஸ் அண்ட் ட்ரக் கேப்பபிலிட்டி செக் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அனீமியா, ஜாண்டிஸ், ப்ளீடிங் இருக்கா, சிபிசி அகைன் செக் பண்ணணும், டோஸ் ரூட் ஃப்ரீக்வன்சியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் ஆஃப் ட்ரக் வந்து அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் ஆல்கஹால் அண்ட் அசிடிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் சிவியர் ரேஷஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் த ரோல் ஆஃப் நர்சஸ். 3 கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க, பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன், டியூரிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கன்சிடரேஷன். யாரா இருக்கலாம் இந்த ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நம்மளோட மெயினா கன்சிடர் இருக்குன்னா பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் and neonatal and children, elderly patients and renal impairment, hepatic impairment, glucose 6-phosphate dehydrogenase deficiency, hydration requirements, sunlight exposure, drug storage, drug interaction, long term use and allergic precautions. Okay friends, இப்போ இந்த antibiotic question ஒன் சம்மரைஸ் பண்ணலாம். இந்த antibiotic question and sulphonamides உங்களுக்கு essay questionல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் antibioticsக்கு ஒரு 5 pointsல definition ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் sulphonamideக்கு definition கொடுங்க. கிளாசிஃபிகேஷன்ல antibioticsக்கான கிளாசிஃபிகேஷன், sulphonamideக்கான கிளாசிஃபிகேஷன், பெனிசிலினோட கிளாசிஃபிகேஷன் நீட்டா டிரா பண்ணுங்க. ஒரு ட்ரக் உங்களுக்கு ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு டெஃபினிஷன் ரைட் பண்ணணும், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட் வைஸ் ரைட் பண்ணணும். ஃபார்மகோடைனமிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்கும். டார்கெட் செல்லு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் என்ன, எந்த இடத்துல ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி 8 பாயிண்ட்டை நீங்க ரைட் பண்ணிட்டு அந்த 8க்கும் ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகோகைனெட்டிக்ஸ்ல ADME அப்சர்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன் ரைட் பண்ணுங்க. டோஸ் ரூட் ஃப்ரீக்வன்சியை ட்ரக் எழுதிட்டு டோஸ் ரூட் ஃப்ரீக்வன்சி ரைட் பண்ணுங்க. இண்டிகேஷன்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ், கான்ட்ராண்டிகேஷன்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட், சைன்ஸ் அண்ட் சிம்டம் ரெண்டும் சிமிலரா இருக்கும். அட்வர்ஸ் எஃபெக்டே காமன் போட்டு எழுதிக்கோங்க. ட்ரக் டு ட்ரக் இன்ட்ராக்ஷன்ல இந்த சல்ஃபோனமைடோட எந்தெந்த ட்ரக்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ட்ரக் மென்ஷன் பண்ணுங்க. நர்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன், டியூரிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷல் கன்சிடரேஷன் 10 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜி எஸ்ஏ ரிவிஷன்ல உங்க மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.